ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன சார்ட்டை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி சிஏடி சார்ட்டை தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரெகுலராக வந்து அப்டேட் ஆகும். ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சார்ட் பார்த்தீங்கன்னா நேற்று நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எடுத்த ட்ரேடை வந்து பார்க்கலாம். சரிங்களா? இந்த ட்ரேடு பார்த்துக்கலாம். யூஎஸ்டி சிஏடி சார்ட்டு பார்த்தீங்கன்னா நேற்று செஷன் ட்ரேட் வந்து நட்ராஜ் அப்படின்ற ஒரு பிரதர் வந்து எடுத்திருக்காரு. 12:34 PM வந்து எடுத்திருக்காரு. அப்போது வந்து இந்த சார்ட் வந்து நம்ம கம்யூனிட்டியில் வந்து ஷேர் ஆகிருக்கு. இப்போ வந்து அதோட டார்கெட் எப்படி வந்து அச்சீவ் ஆகிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் இது பண்ணுறது எல்லாமே பார்த்திங்கன்னா செஷன் ட்ரேடாக தான் இருக்குது. ஸோ வந்து ஒரு சின்ன ஒரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து செஷன் ட்ரேட்லேயே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு 4 hours ட்ரேடை வந்து விட்றாதீங்க. செஷன் ட்ரேடு எடுங்க. செஷன் ட்ரேடு போக 4 hours ட்ரேடையும் வந்து கண்டினியூவாக எடுங்க. அப்போ தான் வந்து நமக்கு இன்னும் நல்லா வந்து ப்ராஃபிட் இதாகும். செஷன் ட்ரேடோட டிபியும் வந்து சேர்த்தியே எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, இப்போ வந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன ட்ரெண்டில் இருக்குது அப்படின்றத நம்ம அனாலிசிஸ் பண்ணணும். நம்ம ஜஸ்ட்டு ஜூம் அவுட் பண்ணாலே நமக்கு வந்து மேக்ஸிமம் தெரிஞ்சிடும். இந்த இடத்துல வந்து சிஹெச் பண்ணியிருக்கு. அங்கேருந்து பார்த்தோம்னா அப் ட்ரெண்டில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. அப் ட்ரெண்டில் மூவ் ஆகிட்டு இருக்கிற மார்க்கெட்டில் நம்ம பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப் ட்ரெண்டில் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பை மட்டும் தான் பண்ணணும். செல் வந்து பண்ணக்கூடாது. சரிங்களா? இந்த இடத்துல ஒரு 4 hours மிட்டிகேஷன் இருக்குது. 4 hours மிட்டிகேஷன் நம்ம ஆல்ரெடி வந்து எடுத்து வச்சிட்டேன். 4 hours மிட்டிகேஷன் இருக்குது அப்படின்றதுனால, ஸோ 4 hours மிட்டிகேஷன் இந்த இடத்துல இருக்கிறதுனால நம்ம ட்ரேடோட டார்கெட்டை வந்து இங்கே வைக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 2 டார்கெட்டை வந்து நம்ம தாராளமாக வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்திங்கன்னா இந்த இடமும், செகண்ட் டார்கெட்டை வந்து இன்னும் கொஞ்சம் மேலே போய் ரீச் ஆகிற மாதிரி நம்ம வந்து தாராளமாக வந்து வச்சுக்கலாம். சரிங்க? பட் ஸ்டில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செஷன் ட்ரேடில் நம்மளுடைய ஃபஸ்ட்டு டார்கெட், அதாவது டிபியோட முதல் டிபி எப்பவுமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த செஷன் டைமில் இருக்கிற அந்த ஏஷியனோட ஹை தான். சரிங்களா? இங்கே எடுக்குது அப்படின்னா, இங்கே நமக்கு வந்து என்ட்ரி வந்து பிக் ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து டார்கெட்டே வந்து இந்த ஏஷியனோட ரேஞ்சு தான் இருக்கணும். சரிங்களா? அப்படி இருந்தால் தான் நம்ம ஒரு சேஃப் ஜோனில் வந்து ப்ளே ஆக முடியும். அதுக்கு முன்னாடியே வந்து ஒரு ஆர்டர் பிளாக் இம்பேலன்ஸோடு இருக்குது. ஸோ வந்து நம்ம அது வரைக்கும் வச்சுட்டோம்னாலே இன்னும் நல்லா சேஃபான ஒரு ஜோன் தான். சரிங்களா? இதுதான் வந்து நம்மளுடைய மேஜர் ஒரு ரூலே. இப்போ வந்து இந்த பேர் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ வந்து நமக்கு என்ட்ரி லெவலில் வந்து மிட்டிகேட் ஆயிடுச்சு. மிட்டிகேட் ஆனதுன்னா நம்ம டேரெக்டாக எஸ்எல் இங்கே வச்சுட்டு டார்கெட்டை இது வரைக்கும் நம்ம வந்து வச்சுக்கலாம். இங்கே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இம்பேலன்ஸோட இந்த ஏசியன் லிக்விடிட்டிக்கு கீழே இருக்குது. அதாவது எப்பவுமே பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் வைக்கிறப்ப ஹைக்கு முன்னாடி இருக்கிற ஒரு கேண்டில் இம்பேலன்ஸோடு இருந்துச்சுன்னா நம்ம அதோடய நிறுத்திடுவோம். ரீசன் என்னென்னா, இந்த ஒரு சின்ன கேப்லேயே வந்து பயங்கரமாக அது வால்டைல் ஆகும். ஸோ வந்து நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து ஸ்டாப் பண்ணுறது ரொம்ப நல்லது. சரிங்களா? ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்திங்கனாலே ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருப்பேன். ஸோ டார்கெட் வந்து நம்ம இதோடையே ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். சரிங்களா? இப்போ பார்க்கலாம். அவ்வளோதாங்க, டார்கெட் வந்து ஹிட் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் அதுக்கும் மேலேயும் மார்க்கெட் வந்து மூவ் ஆகிருக்கு. 1:12 வரைக்கும் மூவ் ஆகிருக்கு. பட் நம்ம வந்து இது வரைக்குமே ஸ்டாப் பண்ண சொல்லிட்டோம். ஸோ அப்படி பார்த்தா கூட நமக்கு ஒரு 1:11 வந்து சாலிடாக கிடச்சிருக்கு. நம்ம இந்த 1:11 எடுக்க வந்து நம்ம செஷன் ட்ரேடில் வந்து ரொம்பவுமே வந்து டைம் டியூரேஷன் கம்மியாக தான் இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டைம் டியூரேஷன் அப்படின்னு மட்டும் பார்த்தோம்னா 4 மணி நேரம். சரிங்களா? 4 மணி நேரத்துலேயே உங்களுக்கு 1:11 டார்கெட் வந்து ஈஸியாக வந்து இதாகிடுச்சு. இப்போவும் பார்த்தீங்கன்னா இப்போ ப்ரெசென்ட்டில் ஒரு ட்ரேடு வந்து இதில் போயிட்டு இருந்துச்சு. எப்படி போகுது அப்படின்னு வந்து ஜஸ்ட் ஒரு செக் பண்ணிக்கலாம். சாரி, யூஎஸ்டி சிஹெச்எஃப்பில் போயிட்டு இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, பார்த்தீங்கன்னா ரீசன்ட் பிக்கு இப்போ வந்து லைவில் இருக்க மார்க்கெட்டு ஆர்டர் பிளாக், இங்கே இருக்கிற ஆர்டர் பிளாக் உங்களுக்கு பிக் பண்ணியிருக்கு. டார்கெட்டை அடுத்த செகண்டே அடிச்சிருச்சு. உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து எடுத்துக்கிட்ட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆமாம், 2 கேண்டில் தானுங்க, 1/2 மணி நேரம் தான் இருக்குது. இந்த கேண்டில் ட்ரிகர் ஆகி இந்த கேண்டில்லையே முடிச்சிருச்சு. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 45 நிமிஷம் 45 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டார்கெட்டே கிளிக் ஆகிடுச்சு, முடிச்சிருச்சு. அவ்வளோதான். இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டை வந்து நம்மளுடைய ஏசியன் ரேஞ்ச் வந்து கிளிக் பண்ணிவிடுச்சு. என்டையர் டார்கெட் வந்து நான் இங்கே வச்சுருக்கேன். ஏன்னா வந்து இடையில எந்த ஒரு இம்பேலன்ஸும் இல்லை அப்படின்றதுனால என்னுடைய ஒரு அனாலிசிஸ் வந்து ஓகேவா கரெக்டாகுது அப்படின்ற பட்சத்தில் இப்போ ஆல்ரெடி கொடுத்ததும் ஸ்டில் ப்ராஃபிட் தான். உங்களுக்கு அதுக்கு மேலேயும் நம்ம விட்டோம் அப்படின்னா
உங்களுக்கு ஒரு 1:10 வந்து கன்ஃபார்ம்டு. சரிங்களா? 1:10 வந்து நம்ம ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணலாம். இப்படி தான் வந்து நம்ம செஷன் ட்ரேட் பண்ணணும். ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகெயின் நம்ம ரிமைண்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை ரிமைண்ட் பண்ணிடுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கோர்ஸ் வந்து ஜஸ்ட் 999 வந்து சேல் ஆகிட்டுருக்கு. உங்களுக்கு டிஸ்க் கார்டு ஆக்சஸோட நம்ம கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 299 வந்து சேல் ஆகிட்டுருக்கு. யாருக்காவது வேணும்னா என்னுடைய காண்டாக்ட் வந்து நான் கமெண்ட் செக்ஷன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க என்னுடைய காண்டாக்ட் ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ. ஹேவ் எ கிரேட் டே. ஹேப்பி ட்ரேடிங்.